ஆமோஸ் தீர்க்க புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். இந்த ஆமோஸ் நான் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல. அந்த குடும்பத்தில் நான் பிறக்கல, அந்த வாரிசிலும் நான் வரல. நான் ராஜ குடும்பத்திலும் பிறக்கல, ராஜ வம்சத்திலும் பிறக்கல, தாவீது குடும்பத்திலும் பிறக்கல. நான் ராஜாவும் ஆகல. நான் மந்தை மேய்க்கிறவன், காட்டத்தி படங்களை பொறுக்கிறமாய் இருந்தேன். 15வது வசனம். மந்தை பின்னாலே போகிற போது கர்த்தர் என்னை அழைத்தார். எப்போது அழைத்தார்? நான் தீர்க்கதரிசி அல்ல, அந்த குடும்பத்தில் பிறக்கல, இந்த வாரிசிலும் பிறக்கல, ராஜ கோத்திரத்திலும் பிறக்கல, ராஜ குடும்பத்திலும் பிறக்கல, ராஜ குலத்திலும் இல்லை. மந்தை மேய்க்கிறவன், காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவன். என்னை கர்த்தர் மந்தை மேய்க்கிற வேளையில், மந்தை பின்னால் போகிற வேளையில் கர்த்தர் என்னை அழைத்தார். நான் கர்த்தர் வார்த்தை சொல்கிறேன். ஒரு கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் ஆனால் அவன் கர்த்தர் வார்த்தை உடையவராக இருப்பார். யாரு? கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் ஆனால் கர்த்தர் வார்த்தை உடையவராக இருப்பார். நம்முடைய ஜீவித்தை அப்படி இருப்போமா என்கிற உணரணும். கேட்டுட்டு கதை மாதிரி கேட்டுட்டு போகிறவங்களுக்கு உணரா இருதயம், உணர்வில்லா இருதயம் இருளடை, அது பிரகாசிக்காது. கர்த்தர் போன வார்த்தை அனுப்பி நம்ம பிரகாசிப்போம். விடிவெளி நட்சத்திரம் போல் நாம் பிரகாசிப்போம். அநேக நட்சத்திரம் உண்டு. எப்படிப்பட்ட நட்சத்திரம் விளங்கணும்? விடிவெளி நட்சத்திரமானால் அது பிரகாசிக்கும். எத்தனை மணிக்கு உதிக்கும்? 8 மணிக்கு உதிக்குமா? விடிவெளி நட்சத்திரம் எப்போ உதிக்கும்? 4:30 உதிக்கும். இந்த நட்சத்திரம் எல்லா நட்சத்திரம் பார்த்து பிரகாசிக்கும். விடிவெளி நட்சத்திரத்தில் நம்ம இழைத்து பிரகாசிக்கணும். விடிவெளி போல் நட்சத்திரம் போல் இருக்கக்கூடிய இயேசு நம்ம உள்ளத்தை பிரகாசிப்பார். விடிவெளி நட்சத்திரம் போல் பிரகாசிக்கும். கர்த்தரை வார்த்தை ஒரு உள்ளத்தில் போனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி போல் இருக்கும்? யோவான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறினான். தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன் எப்படி இருப்பான்? அணைஞ்சிலிட்டா இருப்பானா? பிரகாசிக்க. தேவன் ஒருவனை அழைக்கணும், தேவன் ஒருவனை அனுப்பணும். கர்த்தரால் அனுப்பப்பட்டால் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரனும் உண்டு, மனுஷன் செத்துனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரன் உண்டு. 2 விதம் உண்டு. கர்த்தரால் ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரன் ஆனால் இந்த நிலைமை நான் சொல்றேன். அவன் எழுந்து பிரகாசிக்க விளக்காக வந்தானா வரலையா? காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் தான் சாப்பிட்டான். சாப்பாடு பெரிய நல்லா. உபவாச நாளிலும் சாப்பிடாம இருக்க மாட்டான். இருப்பானா? இப்போ சொன்னால் பவர் குறைஞ்சிப்போம், நம்ம டிகிரிட்டி குறைஞ்சிப்போம், நம்ம மதிப்பு குறைஞ்சிப்போம். நீங்கள் என்ன தூரம் பண்ணாலும் கத்தொருவர் இருக்கா, அவர் அறிவாரா அறிய மாட்டாரா? எல்லாத்தையும் அறிகிற தேவன் நம்மளோட உள்ளங்களையும் அறிகிற வல்லவராகிறார். யாராக இருந்தாலும் சரி கத்த வார்த்தை புறம்பா போகக்கூடாது. உள்ளதை சொல்லும். மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ், காட்டுக்குள் இருந்த ஆமோஸ், இவன் ஆமோஸ் என்றால் உண்மை உள்ளவன். ஆமோஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஆத்ம பாரம் உள்ளவன். எல்லாரும் கர்த்தரை அறிந்து கர்த்தர் சித்தப்பிரகாரம் ஜீவிக்கணும் என்கிற சிந்தை உள்ளவன். அவனே கர்த்தர் அழைத்தான், எல்லாரையும் அல்ல.
யாரை கர்த்தர் அழைக்கிறாரு? ஆத்ம பாரம். எல்லாரும் கர்த்தரை திரும்பணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும். அப்படி உள்ளவனை கர்த்தர் அழைக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்குறாரு, கர்த்தர் எதை பார்க்குறாரு? இப்படிப்பட்ட இருதயம் யாருக்கு இருக்கோ அவனை தான் கர்த்தர் அழைப்பான். விசுவாசத்துக்கு என்று அழைக்கிறவன் உண்டு, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் உண்டு, தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவன் உண்டு, ராஜாவாக அழைக்கப்பட்டவன் உண்டு, பாஸ்டராக இருக்க அழைக்கப்பட்டவன் உண்டு, கர்த்தர் ஊழியத்தை செய்கிறவன் உண்டு. எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோமோ என்று உணரணும். இருந்தாலும் உண்மையோடு நினைக்கிறேன். கர்த்தர் நம்ம இறைத்த சிந்தையில் பார்த்தாங்க நம்ம அழைக்கிறார். இறைத்தில் சிந்தைகள் ஓடும். எப்படிப்பட்ட சிந்தையில் ஓடும்? சம்பாதிக்கணும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஆசை நிற்காது. கர்த்தர் நமக்கு பொறுப்பு கொடுக்குறார். வேறு கணக்கு பார்த்து கரெக்டாக விடாது, அது வரையில் விட மாட்டார். நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையோட இருக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு அவர் கையிலுக்கு சுமுத்திரையான திராட்சை இருக்கு. சுமுத்திரையான திராட்சை என்றால் அது 5 கிராம் கூட இருந்தாலும் சொல்லி சரியான எடை போடும். பேப்பர் வெயிட் இருந்தாலும் அது என்ன காமிக்கும். நம்முடைய ஜீவியத்தில் பேப்பர் வெயிட் இருந்தாலும் அது காமிக்கும். அது நம்முடைய ஜீவியம் மோசம் கூட இருக்குது, பாவம் கூட இருக்கிற காமிக்கும். இப்படிதான் சுமுத்திரையான திராட்சை. இப்படிப்பட்ட வார்த்தை நான் அனுப்புகிறேன். இவன் ஆமோஸ் ஏசியா கால தீர்க்கதரிசி இருக்க வேளையிலும் இவனை ஒரு தீர்க்கதரிசி அழைத்தார். உசியா ராஜா காலத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசி வந்தார். ஏசியா தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறார். இப்போ ஏசியா தீர்க்கதரிசி சொன்னாலும் நீ சில ரகசியங்களை சொல்லணும். அதுக்காக தீர்க்கதரிசி வச்சிருக்க. கர்த்தர் வார்த்தை அப்படியே சொல்லணும். இஸ்ரவேலுக்கு அவன் யூதா தேச ராஜா உசியா. எரேபியாம் இஸ்ரவேல் ராஜாவாக இருந்தான். சீரா தேசத்து பென்காத் நீக்கப்பட்டபடியால் இவன் ராஜா வந்தான். 2 பேர் காலத்திலும் 40 வருஷம் ஊழியக்காரன் இருந்தான். இவனுடைய காலத்தில் ஆமோஸ் 5 அதிகாரம் 11 படிக்கிறோம். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். இந்த சபைக்குள், இந்த எருசலேமுக்குள், யூதருக்குள் சத்தியம் இல்லை. நீதிமானை புரட்டி தள்ளீர்கள், நீதி புரட்டி தள்ளீர்கள். என்ன இல்லை? சத்தியம் இல்லை. சத்தியமாய் வசனம் உங்கள்கிட்ட இல்லை. ஆதலால் நீதிமானை ஒடுக்கிறீர்கள், நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆதலால் கர்த்தருடைய கோபம் உங்களை வந்துட்டு. ஆமோஸ் 2 அதிகாரம் 4-5 வசனம், 4 வசனமும் 5 வசனம். மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தேவ வசத்தை விட்டுவிட்டீர்கள். யூதா தேசம், எருசலேம் தேசம் இதை விட்டுட்டு தேவ வசனமாய் சத்தியத்தை விட்டுட்டாங்க, அவருடைய உபதேசத்தை விட்டுட்டாங்க. இன்னாரது கற்றாய் என்று கத்த சொல்றாங்க. அந்த வசன பிரகாரம் ஜீவிக்கணும், உபதேசத்தை விடக்கூடாது. நீங்கள் எதை விட்டுட்டீர்கள்? தேவசனத்தை விட்டுவிட்டீர்கள். கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அந்த கட்டளை கைக்கொள்ளாமல் போனீர்கள். ஆனால் தேவ வசனத்தை விட்டு விட்டீர்கள், வசப்பிரகாரம் நடக்கலை. ஆனால் நீ லேவியர் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில், கர்த்தர் நமக்காக நம்மோடு ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். மொத்தம் 8 உடன்படிக்கை உண்டு. 8வது உடன்படிக்கையாக கர்த்தர் நம்மோடு பண்ணியிருக்கார். இது அவருடைய ரத்தத்தினால் நம்மோட உடன்படிக்கை பண்ணுறார். இந்த வருஷத்தை மட்டும் நீ விட்டுறாப்பா. அதாவது சொல்ல, என் மகனாய் சாலமோனே, நீ கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்னென்னைக்கும் கைவிடுவார். அதனால் என்ன செய்யக்கூடாது, எதை விடக்கூடாது? கர்த்தர் வார்த்தை விடக்கூடாது. ஒரு வஸ்திர பிரகாரமாக தப்பு விடக்கூடாது. எல்லாம் நம்முடைய ஜீவி எல்லாம் வஸ்திர பிரகாரம் உள்ள ஜீவியாக இருக்கணும். நம்முடைய ஜீவம் எல்லாம் எப்படி இருக்கணும்? வஸ்திரப்பாரம் உள்ள ஜீவம் இருக்கு. அதான் விசுவாச ஜீவியம். வஸ்திரத்தை விட்டு விட்டீர்கள், அதனால் நான் என்ன செய்வேன்னு சொல்றாரு? நான் தீக்கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பற்றிக்கும். தேவாலயம், அரண்மனை என்ற தேவாலயம், தேவாலயம் அக்கறைக்கு இரையாகும். நேபாள் தேய்ச்சல் வந்துட்டானா? தேவாலயம் அக்கினியாக இறக்கப்பட்டதா? இதனால வஸ்திரப்பிரகாரம் யார் ஜீவிக்கலையோ அவனுடைய வீடு தேவனுடைய வீடாக இருக்காது. நீங்களே இந்த ஆலயம், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டது. யார் யார் வஸ்திரப்பிரகாரம் ஜீவிக்கலையோ அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அந்த குடும்பமே ஒன்றிடமாயும். எவ்வளோ பச்சை புல்லாக செழித்து இருந்தாலும் திரும்பி பார்த்தேன், அவனை காணும். தேவசத்தை மீறிட்டான். அப்போ நம்ம வஸ்திரப்பிரகாரம் ஜீவிக்கணுமா, ஜீவிக்க வேண்டாமா? ஆமோஸை அழைத்த உண்மையுள்ள நினைச்சு எப்படி இருக்கணும்? கர்த்தர் வார்த்தை பிரகாரம் செய்யாவிட்டால் எருசலேமில் தீ கொளுத்து, அரண்மனையும் பற்றிக்கும், தேவாலயம் இடிக்கப்பட்டது. நீ தேவாலயமாக விளங்கினாலும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்படும். நீங்களே அந்த ஆலயம். இந்த வருஷம் தான் நின்று தொட்டார். வஸ்திரப்பிரகாரம் நீ ஜீவிக்கணும் என்று கர்த்தர் நடத்தார். எப்பறம் ஜீவிக்கணும்? வஸ்திரப்பிரகாரம் ஜீவிக்கணும். அப்போ நம்முடைய ஜீவி ஒரு நாள் கர்த்தரால் அழைக்கப்பட்டால், கர்த்தர் விசுவாசத்தின் ஜீவித்துக்கு அழைக்கப்பட்டால், கர்த்தருக்கென்று நாம் ஜீவிக்கணும். யாருக்கென்று? வஸ்திரப்பிரகாரம் ஜீவிக்கலாம். மனம் போல தான் போகிறோம். இதுதான் லாபம் தான் வேணும், இன்னைக்கு தான் பணம் தான் வேணும். இன்னும் போனால் எப்படி ஆகும்? அரண்மனை எல்லாம் தீ கொடுத்து, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கும். எருசலேம் தேவாலயம் தங்க கற்களால் உருகி அங்கு தேவாலயம் கட்டப்படும். யார் கட்டினா? ஏரோது ராஜா கட்டி வச்சான். 3வது தடவை கட்டப்பட்ட ஆலயம். ஏரோது ராஜாவும் பணம். ஒரு கற்கள், ஒரு கல்லு மேல் ஒரு கல்லுக்கு இடையில வைக்கணும்னா என்ன சார்ந்து இல்லை, என்ன வச்சான்? தங்கத்தை உருக்கி உள்ள விட்டு வச்சான்.
தங்கத்தினால் கல்லை வச்சுக்கிட்ட வேளையில் கல்லை தங்கத்தை உருக்கி விட்டான். அது நேபுகாத்நேச்சர் காலத்தில் இந்த ஆலயம் ஏன் அடிக்கப்பட்டது? தங்கம் அது கல்லுக்கு இடையில் இருக்கு. இந்த கல்லை பேக்கத்தா தான் தங்கத்தை எடுக்க முடியும். இந்த தங்கத்தை எடுத்தால் தான் தூராங்கிற சமபூமியில் விக்கிரத்தை நிறுத்த முடியும். தூராங்க சமபூமியில் நாம் வணங்கின விக்கிரத்தை வணங்காவிட்டால் நீ எரிகிற அக்கினி சூளையில் போடப்படும் என்று நேபுகாத்நேச்சர் விளம்பரம் பண்ணானா? வசனம் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது, சத்திய ஞாபகம். இந்த தூர விக்கிரகத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த தேவாலயத்தை எடுத்தார். நீ வசனப்பிராரம் நடக்காவிட்டால் நீ ஆலயமாக இருந்தால் உன்னுடைய சரீரம் எல்லாம் விடுவிக்கப்படும். நீ ஆலயமாக விளங்கப்படும், சாத்தான் கூட விளங்குவான். உன்னை ஆலயமாக பார்க்க முடியாது. கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார் என்று அறிய முடியாது. ஒருக்குள் கர்த்தர் இருந்தால் அவன் கர்த்தர் வாயாக இருப்பான். கர்த்தர் அவனுக்குள்ள இல்லைன்னால் அவன் யாராக இருப்பான்? சாத்தான் பிள்ளையா இருப்பான். ஒருவனுக்குள் கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இல்லாவிட்டால் யாரா இருப்பான்? சாத்தான் இருப்பான். என்னை கேட்டிலும் தான் எலியா ஜெபம். எலியாவின் பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். பாகால் தீர்க்கதரிசிகள் மந்திரவாதிகள் சாத்தாங்க நிற்க முடிஞ்சுதா? ஏன் நிற்க முடியல? என்னை பசரப்பிராறு என் ஜபத்தை கேளையா இனி இழுத்து ஊட்டி ஜபம் பண்ண உடனே சாத்தான் கூட்டம் நின்றுதா? 450 பாகால் தீர்க்கதரிசி. ஒரு ஆள் இல்லை, 2 ஆள். எலியா ஒரு ஆள் தான். 450 மந்திரவாதிகளும் ஓட்டம் பிடிச்சாலும் ஓட்ட பிடிக்கலையா? அப்போ 450 ஒன்றா சேர்ந்தால் எலியா எவ்வளோ ஆகும்? நேரம் ஆகும் எலியா அடிக்கிறதுக்கு? சட்டப்பியாக இருக்கலாம், பெரிய வீரனாக இருக்கலாம், இல்லை எனக்கு தெரியுமா இருக்கலாம், அடிச்சுட்டானா? எலியால் ஒற்றை ஜபத்தை நிற்க முடியல. அப்போ எலியா தேவன மனுஷனாக இருந்தான். கர்த்தரோட ஆலயமாக இருந்தான். கர்த்தரோட ஆலயமாக இல்லாதவரெல்லாம் ஓட்டம் பிடிச்சான். கர்த்தரோட பிரசன்னங்களுடைய இடத்துக்கு வர முடியல. இங்கே வர முடியாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வர. இதை அறிவிக்கிறதுக்காக ஆமோஸ் கத்தை எடுத்தார். கர்த்தர் வார்த்தை அறிவிக்கணும். நீ சத்தியம்லாம் நடக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு ஒன்றை குறைக்காது சொல்கிறார். அப்போ கர்த்தரால் நம்ம அழைக்கப்பட்டமானால், கர்த்தர் வாயாக நம்ம அழைக்கப்பட்டமானால், கர்த்தர் வார்த்தை புரட்டதுக்கல்ல, ஏவாளை போல ஜீவிக்கணும். ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் கர்த்தர் வார்த்தை புரட்டினாள். இயேசுவிலிருந்து எடுக்கப்பட்ட நான் இருந்தால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று, இல்லாது இல்லைன்னு சொன்னான். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டவர் ஆனால் மனுஷப்பராதான் பேசுவோம். 2 பேரும் நிரப்பி போயிட்டாங்க. கர்த்தரிலிருந்து எடுக்கப்பட்டவர் ஆனால், கர்த்தரிலிருந்து உண்டாவன ஆனால் அவரை போல விளங்கணும். வார்த்தையினால் பிறந்தனால் வார்த்தை கேட்டப்படாத ஜீவி இருக்கும். வருஷத்தால் மறுபடியும் ஒரு பிறந்தல் ஆனால் அந்த வார்த்தை அவன் இணைத்து தொட்டு ஆனால் அவனுடைய ஜீவி எப்படி ஆறும் மகம்? கர்த்தர் வார்த்தை பிரகாரம் மாறும். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டது ஆனால் மனுஷிய பிரகாரம் பேசுவான். ஏவாள் மனுஷிய பிரகாரம் பேசினாலும் அவன் கர்த்தர் பிரகாரம் பேசினாலும். அதனால் தேவனத்து போய் சொன்ன ஆளாங்க ஏவாள். மனுஷத்திலிருந்து பிறந்தவன் உண்டு. ஜென்ம சுவாபம், பாவங்கள் மன்னிக்கப்படாத பிறந்தவங்க எல்லாம் பேசுவாங்க. லேவியராம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லேவியராம் தெரியாதவன் ஆனால் அவன் கர்த்தர் வார்த்தைப்படா ஜீவிக்காதவன். நல்ல லேவியராம் நல்லா தெரியணும். ஒரு லேவியராம் எனக்கு விளங்கலை இன்னும் சொல்லுவான், ஆனால் கர்த்தர் வார்த்தை பிரகாரம் ஜீவிக்க தகுதி இல்லாதன்னு அர்த்தம். நம்ம விசுவாசத்துக்கு வர முடியாது. லேவியர் கண்டிப்பாக தெரியணும். லேவியர் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து
அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். யூதர்கள் கர்த்தர் வார்த்தை அறிவித்தார்கள். இயேசு சொந்த குலம், ஆதலால் அக்கினிக்கு இறைக்கப்படும். யாராக இருந்தாலும் கர்த்தர் வார்த்தை பிரகாரம் ஜீவிக்காவிட்டால் அவனுடைய வீடு கர்த்தருடைய வீடாக இருக்கலாம். உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டு இருக்கணும்? கர்த்தருடைய வீடாக இருக்கணும். Judah had rejected the word of God. தேவனுடைய வார்த்தை தான் தேவன். தேவன் யாரு? வார்த்தையாளவா. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. எப்படி காணலாம்? வார்த்தை மூலம் தான் அறியலாம். இந்த வார்த்தை அனுசரிக்காவிட்டால் அவன் விக்கிரகம். தேவன் அவனுக்குள் இல்லைன்னு அர்த்தம். வார்த்தை பிரகாரம் ஜீவி இல்லாவிட்டால் அவனுக்குள் யார் இருக்கா? சாத்தான் தான். நல்லா கணிக்கலாம். எவ்வளோ கட்டிக்கிறான்னு தான் அவனுடைய ஜீவி எதிர்ப்புறா இல்லை. வஸ்திரப்பிரார் இல்லாவிட்டால் சாத்தாமே அசைக்கும். நீங்கள் அனுபவத்தை தூக்கும்போது பார்க்கலாம், படுக்கை வந்து அசைக்கும். இதில் எதுக்காக? வஸ்திரப்பிரார்னு போல் ஆமோசு இதுக்காக கர்த்தர் வார்த்தையாக அழைத்தார். He disobeyed the God of the word. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படும். ஒருவனை கர்த்தர் பாதில வியாதிக்க காரணம் என்ன? வஸ்திரப்பிராரம் ஜீவி இல்லை. இதனால் இந்த ஆமோஸை இங்கே தீர்க்கிறது சொல்லாது, யூதேக்கு போகும். அங்கே அப்பத்தை தின்னுட்டு அங்கே பேசும். இங்கே மிரட்டி துரத்துறாங்க. கர்த்தர் வாயா இருந்தால் உண்மையான உண்மை உள்ளவர் நம்ம ஏற்றுக்கொள்ளாது. கர்த்தர் சித்தப்பிராரம் உள்ளதை ஏற்றுக்கொள்ளும். அநேகம் ஏற்றுக்கொள்ளாது. சரி, 2 நாளாம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனம். 2 நாளாகும் 36ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனம். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயமில்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். பிரதான ஆசாரியன் முதற்கொண்டு பாஸ்டர் முதற்கொண்டு என்ன செய்தார்கள்? ஆலயம் நம்முடைய இருதயம் தான் கர்த்தர் ஆலயமாக இருக்கணும். இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணணும். மனசை என்ன செய்கிறார்கள்? தீட்டுப்படுத்துகிறார். கர்த்தர் வசனம் நல்லா விளங்கணும். வசனத்தை புறமே தள்ளிடுறாங்க. பிரஜாதியாரோட மார்க்கம் புறாக நடக்கிறாங்க. கர்த்தர் வார்த்தை மறக்கலை. வசன பிரகாரம் ஆசாரி முதற்கொண்டு நடக்கலை. ஆனால் நீங்கள் அந்த ஆலயம் சொல்ற இவன் ஆலயமாக விளங்குவானா? யாரா விளங்குவான்? சாத்தாண்டு பிள்ளையா விளங்குவான். பொய்யின்னு பொய்க்கு பிறந்த மகனாக இருக்கான். ஆனால் வசப்பிரான் ஜீவிக்கப்பட்டால் ரொம்ப கஷ்டமாக்கும்.
ஆதலால் எல்லாம் இடிக்கப்படும். கர்த்தர் நமக்குள் வாசமாக இருக்க மாட்டார். ஆமோஸ் இருக்கும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவில் நான் நினைச்சுவேன், தீ கொளுத்துவேன், அது அரமனை வர பட்சிக்கும். அத்தியால் வெந்து போகும், அவ்வளோ கொடுமை வரும். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 13-14. இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதுமில்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதுமில்லை. இப்படிப்பட்ட ஜீவியம் உள்ளவனை கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்மளை போல மௌனமாக இருப்பார். அப்படி நம்ம மௌனமாக இருக்கோமா இல்லையா? அப்படிதானே இருப்பார். கோதுமை பாரத்தை வண்டியில் கட்டுக்கட்டாக கோதுமை போகிற வண்டியில் நிறுத்துறான். கடலுக்குள்ள வண்டி கப்பல் போகுது. கோதுமை பாரத்தை நிறைய வண்டியில் லோடு ஏற்றுறோம். இதில் கப்பலில் போட்டில் ஏற்றுறோம். இந்த போட்டு தாங்கக்கூடிய அளவு தான் தாங்கும். பிறகு என்னாச்சு? போட்டு கடல் நீந்தி போச்சா? கடலில் படகுல வண்டியில் பாரம் அதிகமாக ஏற்றப்பட்டால் அந்த படகு கரையேறாது. காரணம், வஸ்திரத்தை கை கொள்ளாதவனுக்கு அவ்வளோ துக்கங்கள் வரும். அவனை நீந்த முடியும், கடைசியில் முங்கி போவான். பார்வன் முங்கி போனான்னா போகலையா? பார்வன் முங்கி போனான், அவனுடைய சேனைகளும் முங்கி போயிட்டான், அவனுடைய ரதங்களும். காலால் நடந்து போனவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கரையேற. ஹல்லேலூயா! நீ காலால் நடந்து போனா போதும், இந்த வெள்ளம் உனக்கு இந்த ஆழம் எல்லாம் கரை விலகும். ஆழத்து உன்னை முழுகடிக்காது. நீ கால் வைக்க இடெல்லாம் கரையாக மாறும். எவ்வளோ ஆழத்து கத்த வார்த்தப்படா நீ கால் வைக்க வைக்க இந்த ஆழம் ஒன்று இல்லாமல் போகும். நீ கரையேறுவார். கத்த வஸ்திரப்புறா நடக்குமானால் தான் கரையேற முடியும். வஸ்திரத்தை புறம்பா தள்ளிட்டு ஆனால் உன் படகுல பாறை ஏற்றப்படும். இந்த பாரத்தை சுமந்து நீ நீந்த முடியும். அவ்வளோ தூரம் நீந்துமானால் பலன் இல்லை, புகழ் கிடைக்காது. கடைசி என்ன ஆகும்? மூழ்கிப்போம். பார்வோனே மூழ்கி போனான. தேவன் யார் என்று சொல்லி வந்தவன், பிரதான ரதங்களோடு 600 ரதங்களோடு வேகமாக வந்தவன், எகிப்து குதிரைகளாக உலகத்திலே பிரசித்தி பெற்ற குதிரைகள். இந்த குதிரை ஓடினால் எவ்வளோ புழுதி கிளம்பும், எவ்வளோ வேகமாக ஓடும். இந்த குதிரை எல்லாம் வாய் படந்து போயிட்டா, கரை ஏறிச்சா. இதே போல கத்து வசந்தி விட்டு விட்டால் உண்ட வாழ்க்கை விட்டு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக வசத்தை பேசணும். வசப்பிரார் நடக்க நம்மளை ஊழியம் செய்து வசப்பிரார் ஒழிச்சு பிழைப்புக்காக ஊழியம் செய்யணும். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கக்கூடாது, வஸ்திரத்தை வெறுக்கக்கூடாது, வஸ்திர பிரார்த்தம் ஜீவிக்கணும், வஸ்திரத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. நம்ம ஜீவியம் நல்லா இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? வஸ்திர பிராரம் ஜீவிக்கணும். ஆமோஸ் தீர்க்கதரிசி வர காரணம் தான். ஒரு யூதாவில் உள்ளவனர் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி குடும்பத்தில் உள்ளவர்கள் எடுக்கிறார். ஒரு காட்டத்தை படங்கள் எடுத்து கத்த வார்த்தை சொல்லியாங்க. அவனுக்குடைய தாற்பயம் வஸ்திர பிராரம் ஜீவிக்கணும். இல்லாவிட்டால் உங்கள் படகு கரையேறாது. அக்கறைக்கு போகும்போது அநேக படகுகளை கத்த துரிதப்படுத்தினார், திருத்தப்படுத்தினார்.
இந்த படகு கரையேறிச்சு. இயேசு ஏற படகு அல்லாமல் வேறு ஒரு படகு காணப்படும். இயேசு எந்த படகுல இருக்கிறாரோ அந்த படகு தான் கரையேறுமே அல்லாமல் இயேசு கூட இல்லைனால் கரையேறாது. நம்முடைய இதயத்தில் கர்த்தர் வசனம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தை நீந்து போக முடியாது. நம்ம திறமையினால் நீந்து போக முடியாது. ஊழியக்காரரை அலட்சியம் பண்ணலாம், போயா சொல்லலாம், தைரியம் இன்னைக்கு போயான்னு சொல்லலாம், நாளைக்கு கர்த்தர் உண்ட தண்டனை நீ அன்னைக்கு போக முடியாது. கர்த்தர் வசனத்தை யார் அலட்சியம் பண்ணார்களோ அப்படி யார் அலட்சியம் பண்ணுவார்கள்? ஊழியக்காரர்களை அலட்சியம். இன்னைக்கு தைரியமாக பேசலாம், நாளைக்கு தப்ப முடியாது. அவன் மனசு பேர் கர்த்தரோடு பாடும். இதுக்காக கர்த்தர் இதுக்கு தப்பி பேச முடியாது. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் நியாயத்தை கொண்டு வருவார், கொண்டு கொண்டாடுறார். அதாக ஞாபகத்தை எழுதுகிறார். ஞாபகம் எல்லாவற்றையும் புஸ்தகத்தை வச்சாங்க. 5 புஸ்தகங்கள் உண்டு. கர்த்தர் நமக்காக பராமரிக்கிற புஸ்தகம் எத்தனை? 5 புஸ்தகம். 1 ஞாபக புஸ்தகம். நம்ம எல்லாம் சிந்திக்கிற காரியம் எல்லாம் காரியம் அங்கே எழுதப்படும். இது எல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஆகாது, ஒரு செகண்டில் நமக்கு எல்லாம் கண்முன்னால் நிற்கும். இன்ன தேதியில் இன்ன பிராணம் ஜீவித்தேன். அந்த ஞாபகத்தை பார்த்தாங்கும் முருங்கைக்காய்க்கு வேலை கிடைக்கும், பதவி வச்சு. இதெல்லாம் ஏதாவது ஆனால் கேட்டுட்டு போவோமானால் தப்ப முடியும். அதான் கேட்கணும். சரி, ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12 வசனம். ஏசாயா 28:12. நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். சத்தியத்தை விட்டுட்டோம், பொய்யை தான் அடைக்கலம் ஆக்கி கொண்டோம், மாயை மறைவிடம் வைத்திருக்கிறோம். ஆனால் தப்ப முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், ஆமோஸ் சொல்றார், அப்புறம் வேற யார் சொல்றாரு? ஓசியா சொல்றார். சத்தியத்தை விட்டுட்டால், பொய்யை அடைக்கலம் வச்சிருந்தால், மாயை நம்பினால் கர்த்தனை நடத்துவாரா? கைவிட்டுவார். சாலமோனை பார்த்து, என் மகனாகிய சாலமோனே, நீ கர்த்தரை விட்டுட்டால் கர்த்தர் இன்னைக்கும் வார்த்தை தான் தேவன். வசனப்பிராரம் நம்முடைய ஜீவி இல்லாவிட்டால் கர்த்தரை தள்ளிடுவார். இப்போ நம்முடைய ஜீவி எப்படி இருக்கணும்? வசனப்பிராரம் யார் யார் ஜீவிக்கலையோ கர்த்தரை தள்ளிட்டார். வார்த்தை பிரார்த்த போன்மை அல்லாமல் நம்முடைய மூளை அறிவிப்பிரால் போகக்கூடாது. மூளை அறிவிப்பால் போகமானால் கரை ஏறாது. ஆமோஸ் அதான் திருக்க சொல்லிட்டார். அதான் எடுக்கார். நேற்று சொல்லலை, நேற்று சொன்னா இன்னைக்கு இப்போ கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிய. இப்படி சொல்லிட்டேன்னா அறவே ஆளை காணாது. ஆளை யார் வருமா? நானும் இந்த சோறு தான் இருக்கணும், ஒருவர் உண்டான். எசேக்கியேல் தீர்க்க புஸ்தகம் 20:13 வசனம். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். எகிப்து தேசத்துக்கு அடிமையானீர்கள். அங்கிருந்து உங்களை நான் மீட்டு இந்த வனாந்திர வழியை நடத்தினேன். வனாந்திரத்தில் என்ன செய்தீர்கள்? நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினீர்கள். ஆதலால் இப்படி பாவம் செய்தார்கள். இதை கண்டித்து ஆமோஸ்
எருசலேம் அரண்மனையெல்லாம் அக்கினிக்கு இரையாக்கப்படும். எருசலேமில் அரண்மனை பட்சிக்கும். கர்த்தர் வார்த்தையை ரெண்டகம் பண்ணினால் வனாந்திரத்தில் எங்களுக்கு இறைச்சி வேணும் கேட்டாங்களா? கேட்டலையா? தேவதூதர்கள் சாப்பிட ஆகாரத்தை மன்னாவை கர்த்தர் கொடுக்கலாம். இந்த மன்னா எங்களுக்கு என்னத்துக்கு? எங்களுக்கு இறைச்சி வேணும். பானை ரெண்டையிலிருந்து நாங்கள் சாப்பிட்டு போல இல்லை. என்ன ஆசை? பழைய ஜீவியத்தினுடைய ஆசை. பானையோடு சாப்பிடணும். பழைய இதுதான் தூதர்கள் ஆகாரத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு வெறுப்பார். இது சாப்பிட்டால் 8 வயசில் போட்ட செருப்பும் 48 வயசானாலும் பழசாகாது. அது வளரும், சட்டை வளரும். அவ்வளோ பெரிய ஆகாரத்தில் வல்லமை உள்ளது. இந்த ஆகாரம் எங்களுக்கு என்னத்துக்கு? இஸ்ரேல் ஜனங்களை போல் நம்ம இருக்கோமா? கர்த்தர் வசனத்தை மதிக்கமா? ஏசாயா புத்தகம் 30 அதிகாரம் 9 வசனம். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். எப்படி இருக்கார்கள்? கர்த்தர் வேதத்தை கேட்கறதுக்கு, வசனத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லை, வெறுப்பா இருக்கு. ஐயா ஒரு வார்த்தை ஜெபணுமா? நீங்களும் ஜெபணுங்க, நீங்களும் படிங்க, எனக்கு வேற பேர் வசனத்தை கேட்க வர்றாங்களா? மனசு இல்லை. ஐயா நீ கூப்பிட்டு வரலாமா? வருவா. பெண் கூப்பிட்டு தானே, நான் வரணும். மனசு இருக்கா? மனசு இல்லை. அப்போ கர்த்தர் எப்படி வைத்துவார்? மனசை இதை பார்க்காரா பார்க்கலையா? எளியவனை குப்பையிலிருந்து போகத்து வைத்தார். சவுலை பவுலாம் மாற்றி தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவன். அவர் துன்பப்படுத்தி தூசணம் சொல்ல வைத்தவன். இவ்வளோ துரோகியாக இருந்தவன் கர்த்தர் இவருக்கு கிருபை கொடுத்தார். 3ஆம் வானம் வரைக்கும் உயர்த்தப்பட்டாரா? உயர்த்தப்பட்டு என் கிருபை உனக்கு இவன் கர்த்தர் வாயாக மாறினான். இவ்வளோ படையெல்லாம் நினைக்கல. ஒருவனை பார்த்து மன்னித்து தான். ஒருவனை கர்த்தர் உயர்த்ததான். இவ்வளவு இரக்கமுள்ள மனுஷன் கர்த்தர், அவளோட உயரத்தை நம்ம மறக்கலாமா? கேட்கறதுக்கு மனசுலாம் போகலாமா? கர்த்தருக்கு வேதத்தை கேட்கறதுக்கு மனசு இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? பிலாத்துடைய மனைவி பிலாத்து பட்சத்தில் இருந்தாளா? கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தாளா? இவர் நிமித்தம் நான் ராத்திரி வீடு பாடுபட்டேன், இந்த நீதிமான ஒன்றும் என்று புருஷனை எச்சரித்தார். அவன் மதிக்கிறார். சொன்ன பிறகு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அப்புறம் ஜட்ஜாக இருக்கிறார், கவர்னர் இருக்கிறார். அதை தள்ளிட்டார். அதெல்லாம் சொல்லி வசனத்தை கேட்கறது மனசு இல்லை, சத்தியத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லை. அதனால் கர்த்தர் நியாயத்தீர்ப்பு வருமா வராதா? 3 பாத நிமித்தமும் 4 பாத நிமித்தமும். இனி ஆமோஸ் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. வெள்ளிக்கு வித்துட்டார். பணம் என்ன? வெள்ளிக்காசு. இந்த வெள்ளிக்காசு பணத்துக்காக வித்து விட்டீர்கள். கர்த்தர் வசனம் எப்படி இருக்குது? பேசினார், என்னிடத்து வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய வார்த்தை தான் இருக்கு. மீன் பிடிக்கிறவனுடைய கையில், அன்னைக்கு மீன் பிடிச்சான் குடும்பத்தை நடத்தும் கையில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. என் கையில் இருந்தது கர்த்தருடைய நாமம் என்ன? வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் இருக்கிறது, வேறு ஒன்று.
அந்த வார்த்தையினால் நீ எழும்பு நட என்று சப்பானியை பார்த்து சொன்னான். அந்த வார்த்தை அவன் கேட்ட உடனே வல்லமை இறங்கிட்டா இறங்கலையா? அது ஒரு அக்கினி பவர் போல, அக்கினின் பவர் உள்ள நாவின் சத்தத்தை கேட்டால் நாவெல்லாம் இவங்க நான் ஒரு வாக்கு கீழே அடங்கிட்டேன். அந்த நாக்கில் அக்கினியின் வல்லமை நாக்கு இருந்தது. இவன் அந்த அக்கினி வார்த்தை சொன்ன உடனே இவனுக்குள்ளே அக்கினி இறங்கிட்டான். யாரோடு பேசினாலும் அவனுக்குள்ள அந்த அக்கினி பவர் இறங்கிட்டான். அவன் குதிச்சான். இந்த வார்த்தை உள்ளவன் வெள்ளியை பார்க்க மாட்டான், உன் பணத்தை பார்க்க மாட்டான். எது பார்க்குவான்? இப்படிப்பட்டதுதான் கர்த்தர் வார்த்தை. 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த சொற்களா இருக்கு. அந்த வசனம் வாசிக்க இங்க இருக்கு. 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. வெள்ளியை பார்க்கிலும் 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த சொற்கள். வெள்ளி மதிப்போட கர்த்தர் வார்த்தை மதிப்பிடுவோம். இந்த 5 ரூபா தரதுக்காக, காணிக்க தரதுக்காக ஆட்டு குறி சொல்கிறவங்க உண்டு, ஜாதகம் பார்க்குறவங்க உண்டு, தட்சிணம் பார்க்குறவங்க உண்டு. இந்த 5 ரூபாய்க்கு பேதுரு கர்த்தர் வார்த்தையின் வல்லமை கண்டவன். பிழைக்கிறதுக்காக போன, மீன் பிடிக்க போனோம். கர்த்தர் வார்த்தை கண்ட உடனே, வல்லமை கண்ட உடனே இந்த வலையை விட்டவன் என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அது யோவான் சொல்லலை. யார் சொன்னது? யோவான் பெரிய பணக்காரனாங்க, அவன் சொல்லலை. 2 பேர் தான் எங்களை நோக்கி பாருதான் சொன்னாங்க. இந்த வார்த்தை சொன்ன யார்? பேதுரு தான். நல்லா கவனிக்கிறோம். பேதுரு தான் சொன்னான். இவன் வெள்ளி வேண்டாம், பணம் வேண்டாம், உனக்கு எது வேணும்? கர்த்தரோட வார்த்தை தான் வேணும். வார்த்தை பிரகாரம் நடக்கணும், வார்த்தை பிரகாரம் பேசணும். கர்த்தர் நம்ம பயன்படுத்துவாரா, பயன்படுத்த விடாதா? காரை ஏறலாமா, ஏற முடியாதா? இதை பார்க்குறது கர்த்தர் வரப்போயிடாது. ஆம், இயேசு சீக்கிரமாய் வார். இயேசு வருகிறேன்னு சொன்னவர் தாம முடியாது. கண்டிப்பாக கர்த்தர் வருவார். அப்போ வருகிற வேளையில் அவரவன் செய்த கிரியத்தக்க பலன் அவனுக்கு அளிக்கப்படும். நீ வியாபாரம் பார்க்க போறியோ, லாபத்தை சம்பாதிக்க போறியோ, எனக்கு தெரியாது. தேவசனம் தேவனுடைய வாசனமும் மாறணும். ஆனால் காட்டத்தை பழங்களை பொறுக்கிறவனுக்கு இவ்வளோ கிருபை கற்று வாய மாறினானே. நம்ம காட்டத்து பழங்கள் எல்லாம் பொறுக்கலையே, நல்லபடி தான் ஜீவிக்கிறோம். நம்மளோட வாயை கர்த்தர் வாயாக மாறல. கர்த்தர் வாயாக மாறிக்கா, மாறலையா? ஆமோஸ் காட்டத்து பழங்களை பொறுக்கிறவன். பழங்கள் பார்த்தா புழுதான், பெண்டை பழங்கள் பார்த்து புழுதான். இவன் கர்த்தர் வாயாக மாறிட்டான், கர்த்தர் வாயாக மாறிட்டான். அப்போ நம்மளோட வாய் இந்த வாமான ஜீவி இல்லை. ஏன் கர்த்தர் வாயாக மாறக்கூடாது? அப்போ யாரை ஏமாத்துறோம்? கர்த்தரை ஏமாத்துறோம். இதெல்லாம் அங்கே பாரிட்டு போகும், உலகம் முழுவதும் போகும். கர்த்தர் வாயாய் மாற வேண்டுமானால் வஸ்திரப்பிரகாரம் நம்ம ஜீவி இருக்கணும், அல்லாமல் நியாயமான தந்திரங்கள் வரக்கூடாது. அதனால் எப்படி இருக்கணும்? ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான். தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. வேளையில் நீங்க என்ன சொன்னோம்? ஆமோஸுக்கு 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ? அதை நினைச்சு பார்த்து மனம் திரும்பணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க.
அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு இந்த வனாந்தரத்தை அற்புதமாக நடத்தினார். நீங்கள் உழைக்காமல் என்ன ஆகாரம் சாப்பிட்டீர்கள்? தேவதூதர் ஆகாரத்தை சாப்பிட்டீர்கள். நீ விதைக்கலை, ஆனால் எல்லா இடங்களையும் எல்லா நாளும் 430 வருஷம் உங்களை 40 வருஷம் உங்களை நடத்தினேன். 40 வருஷம் நடத்தின கத்த உங்களை நடத்த மாட்டானா? நீங்கள் ஏன் மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள் என்று கத்த சொல்கிறார். அப்போ ஏதோ தினம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆத்ம பாரத்தோடு சொல்கிறார். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ன எண்ணம் இருக்குது? மனம் திரும்ப வேண்டும். இந்த ஆக்கிர தீர்ப்பிலிருந்து தப்ப வேண்டுமானால் எப்படி என்ன செய்யணும்? மனம் திரும்பி கர்த்தரோடு அழைக்கப்படும். கர்த்தர் வசத்தை விட்டு விடக்கூடாது. வசப்பிரார் கேட்டு வசப்பிரார் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆத்ம பாரத்தோடு சொல்கிறார். இல்லாட்டால் ஆபத்தை வரும். கர்த்தர் வசப்பிரார் ஜீவிக்காவிட்டால் நமக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும். யாரிடத்தில்? கர்த்தருக்கு மனம் திரும்பி அவரோடு ஐக்கியப்படும். லஞ்சம் வாங்கக்கூடாது, புரட்டக்கூடாது, லாபம் கிடைக்கின்ற அற்புதமான லாபத்தை தேடி போகக்கூடாது. அற்புதமான லாபம். மோசே போல தேவனை ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். மோசே வாக்கிலும் செய்யலும் வல்லவன். அடுத்த ஸ்தானம் ராஜா பார்வோன் ஆகணும். பார்வோன் மகன் சிங்காசனம் உட்கார வேண்டியவன். இது அனித்தியமான பாவ சந்தோஷம் சொல்லி வெறுத்து தள்ளிட்டான். அப்போ மோசையுடைய குணம் எப்படி? எல்லாத்தையும் வெறுத்து தள்ளுறேன். என்ன காரணம்? இந்த வருமானம், இந்த லாபம் எல்லாம் எப்படி? அனித்தியம். பூமியில் உள்ளவையிலும் என்னாகும்? வெந்து உருகி ஒன்றும் நடக்கூடாது. கத்தம் நடத்த முடியாது. அப்போ எது நம்பணும்? வசனத்தை தான் நம்பணும். வசனம் தான். யோவான் சுவிசேஷம் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாயிருந்த வார்த்தை. வார்த்தை தான் தேவன். தேவனா இந்த வார்த்தையை அலட்சி செய்யணும். யார் அலட்சியம் பண்ணுவா? நம்முடைய இருதயம் ஆலயமாக வாசனமாக இருந்தால் கர்த்தர் வார்த்தை அலட்சியம் செய்ய வசன பிரார்த்தம் மனசை விட்டு விடுங்க. அவனுக்கு சாசு வராது, கொண்டு வராது. கர்த்தர் ஆலோசனை தான் இருக்கும். வசதி யாரா அலட்சியம் பண்ணுகிறார்களோ அது உள்ளத்து என்ன வரும்? சாத்தாண்டி கூட்டம், நாயுதம், எல்லா வேதனையும் வரும். கரையேறாத முடியாது. ஏசி ஏறிந்த கப்பல்தான், படகுதான் கரையேறிட்டு, வேற படகை காண முடியாது. ஏசு எந்த படகுல ஏறிக்காஇருந்தாரோ அந்த படகை கரையேறும், மற்ற படகுல இன்னும் கரையேறும். அதனால் நாம் எப்படி இருக்கணும்? வார்த்தை பிரகாரம் போகணும். சமயம் வாய்த்தாலும் வாக்கியாவிட்டாலும் வசப்பிராரம் ஜீவிக்கிற வசனத்தை தான் சொல்லணும். இந்த பிரகாரம் ஜீவித்தான் கர்த்தர் போய் சேர முடியும். கர்த்தரண்டே அவர் யுகா யுகங்களாக அவரோடு இருக்க முடியும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன் நித்திய ஜீவனம், அழிவே இல்லாத ஜீவியம், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கார். செத்து பிழைக்க வேண்டிய ஜீவன் அல்ல. இந்த ஜீவனை அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை அலட்சியம் பண்ணிட்டு நம்ம இஷ்டப்படா போகுமானால் இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியும். அன்றைக்கு கர்த்தர் நம்ம தப்பிப்பார் யாருக்கு. அதனால் எப்படி போகணும்? வார்த்தை பிரகாரம் ஜெயிப்போம். கர்த்தாவே, நீ கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய சத்தியத்துக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீரை எங்களை ஆசீர்வதித்து இந்த வசன பிரகாரம் நடக்கிறதுக்காக உங்களுடைய கிருபைகளை தருமா ஜபிக்கிறோம். நீரே எங்களை உயர்த்துமா ஜபிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிக்குமா ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உலகமே பரிசுத்தம் ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல பாரம் பெறாதே. ஆமென்.